ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முருங்கைக்கீரை கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் வச்சுக்கிறேன். இதை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு தக்காளி முழுசாக சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே குக்கரில் வச்சு நம்ம ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மல்லாட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மல்லாட்டை எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். இது கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். நான் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பருப்பு விசில் போயிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே தக்காளியோடு சேர்த்து பருப்பை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நான் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரையை நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கீரையை நான் குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது மல்லாட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க மல்லாட்டையில். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். பாருங்கள், இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைப்பாக ஒரு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை நம்ம குழம்புல அப்படியே சேர்த்துடலாம். இறக்க போகிற ஸ்டேஜில் தான் இது சேர்க்கணும், முன்னாடியே நம்ம சேர்த்துடக்கூடாது. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வடவமும் வரமிளகாயும் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே கீரை குழம்புல சேர்த்துடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லாட்டை சேர்த்துருக்கிறதுனால குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கூட கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக இருக்கும்.
இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.